Very good. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரீத்தா ஜுச்சு. இன்றைக்கி மார்னிங் என்ன சாப்பாடுனா பச்சை பயிறு முருங்கைக்கீரை போட்ட தோசையும் தக்காளி சட்னியும் தான். பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நல்லா ஒரு 2 அலசிட்டு முருங்கைக்கீரை நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. முருங்கைக்கீரை ஒரு கை, ஒரு ஆளுக்காக தான் செய்கிறேன், அதனால் ஒரு கை பிடி, தேவையான அளவு எவ்வளோ வேணும்னு போட்டுக்கலாம், அவங்க இஷ்டம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி இருந்தால் இஞ்சி ஒரு துண்டு, நம்ம வீட்டில் இல்லை அதனால் நான் போடலை. ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சா ரொம்பவும் தண்ணியாக அரைக்கக்கூடாது, நார்மலாக அரைக்கணும். தோசை ஊற்றுற பதத்துக்கு அரைச்சி தோசை ஊற்றணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சாதான் நல்லா வேகும் தோசை. வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டா உண்மையிலே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த தோசை சாப்பிடுவாங்க. இதில் கலந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸில் உள்ளவங்க கூட இந்த தோசையை சாப்பிடலாம். இது ரொம்ப ஃபைபரு, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. எல்லாமே கலந்ததாக இருக்குது. 2 தோசை சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு தேவையான அளவு எல்லாம் கிடச்சிரும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.